ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உங்கள் எம்எம் நெக்ஸ்ட் லெவல் கார் கேர் கோயம்புத்தூர். இன்னைக்கு நம்ம ஜென்ரல் வார்டில் நிற்கிறோம். பின்னால் ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு, அதை பற்றி சொல்லியிருப்போம் நிறையா. இப்போ நம்ம பேச போகிறது இந்த ஃபோர்டு எண்டவர். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஃபோர்டு எண்டவர்னா ரஸ்ட்டு பிரியறவங்க. ஃபோர்டு கம்பெனியே ரஸ்ட்டு தான் ரொம்ப விரும்புவாங்க. இந்த செல்லாக்குட்டியை பாருங்க, ரொம்ப தெளிவாக இருக்கு. அவுட்டர் பாடி சின்ன மிஸ்டேக், சின்ன ஒரு இது கூட ஸ்கிராச்சஸ் கூட கிடையாது. அவ்வளோ தெளிவாக இந்த பாடி இருக்கு. இப்போ உள்ள பார்க்கலாம் வாங்க. தெரியுதா உள்ளர எவ்வளோ பிரச்சனை இருக்கு பாருங்க. பிளாட்ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரெஸ்ட்டு. ஸோ எல்லாமே ஃபுல்லாகவே ரெஸ்ட்டு ஜாஸ்தி ஆகி அந்த பீஸே கட்டாயிருக்கு. இப்போ ஃபுல்லாக செக் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ மேஜர் இஷ்யூ இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த ஃபோர்டு வண்டி வச்சிருவாங்களாம். ஒன்ஸ் ஒரு 2 வயசு பார்த்து ஏதாவது பிளாட்ஃபார்ம் கோட்டிங், அண்டர்சேஸ் கோட்டிங் அடித்தா இந்த கம்ப்ளைண்ட் பெருசாக வராது. இப்போ பாருங்க எவ்வளோ கம்ப்ளைண்ட், எவ்வளோ ஓட்டை, எவ்வளோ உடச, எவ்வளோ இதெல்லாம் வந்து ஜாஸ்தியாக வரைக்கும் போகுது. இப்போ இந்த செல்லாக்குட்டியோட பேரண்டே மரியாதைக்குரிய அண்ணன் திரு காஜா ஹுசைன், அவன் வந்துட்டு கேரளா பாலக்காடு. இந்த செல்லாக்குட்டி இப்போ ஒர்க் பண்ணுறவங்களாம் கேரளா டீம் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுதான் உங்கள் எம்எம் நெக்ஸ்ட் லெவல் கார் கேரு. பல தடவை சொல்லியிருக்கிறேன், ஒரு வண்டியை 2 வருஷத்துக்கு ஒரு தடவை பிளாட்ஃபார்ம் அண்டர் செக் பண்ணிக்கிறது நல்லதுன்னு. இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு கொண்டு போய் விட்டிங்கன்னா உங்களுக்கு செலவும் ஜாஸ்தி, வேலையும் ஜாஸ்தி. இதோட அப்டேட்டு இப்போ நாங்கள் எப்படி இதை ரெக்டிஃபை பண்ணுறோம் அது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு தொடர்ந்து உங்கள் எம்எம் நெக்ஸ்ட் லெவல் கார் கேரோட எல்லா பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.